எதுவுமே கொடுக்காததுக்கு இந்த 3000 ரூபா கொடுத்தா போதும். ஏதோ கொடுக்குறாங்கல்ல, கொடுக்காமே இருக்கிறதுக்கு போன வருஷம் சுத்தமா மக்களுக்கு கொடுக்கல. இந்த வருஷம் எங்களுக்கு 3000 ரூபாயாவது கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு மன திருப்தியில மக்கள் சில பேர் இருக்காங்க. ஃப்ரீ தானே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய் எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயோ மற்றவங்களை பார்த்து இலகாரமா நினைக்க கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு நீ கொடுக்கணும், உன்னுடைய வேலை நீ செய்யணும், அவ்வளவுதான். தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் என்ன பண்ணாரு? நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கப்ப இவரை பத்தி பேசவே கூடாது. வறுமை போட்டு கீழே இருக்கிறவங்களும் 3000 பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. எவ்வளவு வயசானவங்க எல்லாம் கால் வலி இது வலி ரொம்ப சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் பாவம் நிற்க முடியாம மயக்கம் வருது. 7 மணி 8 மணி முள்ள உட்காந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ரேஷன் கடை இல்லப்பா 6 மணியோட எங்களுக்கு முடிஞ்சிச்சு நாங்கள் போறோங்கிறாங்க. சில இடம் அப்படி இருக்கு, சில பேர் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க கூடாதுல்ல. ஒரு ரேஷன் கடையில ஒரே ஒருத்தர் தான் இருக்கான், அவன் தான் பில்லும் போடணும். அந்த பில்லு போட்டு அவன் தான் கியூல நிக்கிற ஆளுங்களுக்கு அந்த அரிசி சக்கரை எல்லாமே போடும். ரெண்டாவது இவங்க வந்த உடனே நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய் ஏடிஎம்க்கு இருக்கும்போது நீ 5000 ரூபாய் கொடுனாரு இவர் ஏன் 5000 ரூபாய் கொடுக்கல? உண்மையே இல்லையா? அப்பேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாதா? கண்டிப்பா பண்ணுவாங்க. தமிழக அரசு பொங்கலுக்காக எல்லாருக்குமே 3000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3000 ரூபாய்க்கு நிறைய பேர் லைன்ல நின்று வாங்குறாங்க. எல்லாம் கரெக்டா விநியோகிக்கப்படுதா? இதையும் தாண்டி மக்களோட கருத்து எப்படி இருக்கு, இதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். இப்போ எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க அந்த 3000 ரூபாய் வாங்கிட்டீங்களா? அது உங்களுக்கு உபயோகமா இருக்கா? உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா சில பேர் வீட்டில் கொடுக்குறாங்க, சில பேர் கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொடுத்துருவாங்க. அதனால எப்படின்னு இதை கொடுத்ததுக்கு அப்புறம் போயிடும். கண்டிப்பா உபயோகமா மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உபயோகமா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்துக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். நான் இன்னும் வாங்கலை. எனக்கு நெக்ஸ்ட் வீக் டேட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இது வரைக்கும் வாங்கினவங்க அத்தனை பேருமே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நடுவில் ஒரு 2 வருஷம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 3 வருஷம் கொடுத்தாங்க, நடுவில் ஒரு வருஷம் தரல, போன வருஷம் தரல, இந்த வருஷம் 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. அது இப்போ எடப்பாடி பீரியடில் 5000 ரூபா கொடுத்தாங்க. போன தடவை இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பொருள் கொடுக்கும்போது கூட பொருள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இஷ்யூவே வந்தது. இங்கே அமுதத்துலேருந்து வாங்கினாங்க, எல்லாத்துலேருந்து வாங்கினாங்க, அதில் ஊழல் அப்படி இப்படின்னு தான் வந்தது. மக்களுக்கு அதில் பயன்பாடு இல்லை. இந்த தடவை கொடுத்துருக்க பொருள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் இன்னும் வாங்கலை. அதனால அந்த கருத்து நான் இப்போ சொல்ல முடியாது. ஆமா, 4 மணி நேரம் நின்று வாங்கினேன். 4 மணி நேரமா? அப்படி என்ன ஆச்சு? எல்லாம் கூட்டம், அந்த மாதிரி கூட்டம். இது அழகா பேங்க் எல்லாரும் வீடு விட டோக்கன் கொடுத்தாங்கல்ல, அந்த டோக்கன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறவங்களே அப்பயே கார்டை வாங்கி பார்த்துட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ வயசானவங்க எல்லாம் கால் வலி இது வலி ரொம்ப சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் பாவம் நிற்க முடியாம மயக்கம் வருது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அழகா அக்கௌண்ட்ல போட்டு விட்டா பிரச்சனை அவங்க எடுத்துப்பாங்க. அக்கௌண்ட் இல்லை, நம்ம சப்போஸ் டோக்கன் கொடுக்கும்போது அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சரி உங்களுக்கு அக்கௌண்ட்ல அவங்கள மட்டும் நீங்க வாங்க கடையில் வாங்க அந்த மாதிரி கொடுக்குறான். அப்போ கொஞ்சம் அது ஈஸியா இருக்கும். 3000 வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம்மா, கொடுத்துட்டாங்களே. இன்னைக்கு ரேஷன்ல 8ஆம் தேதியிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஏரியாவில் 8ஆம் தேதி எங்களுக்கு வந்தது, நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். என்ன ஒன்று, அது 3000 ரூபாய் அந்த அமௌண்ட் நல்ல ஒரு பொங்கல் இதுக்கு செலிப்ரேஷனுக்கு ஒரு செலவுக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு அது இதுக்கு ஆகும். நல்ல ஒரு விஷயந்தான். சில பேர் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அன்னைக்கு இருந்த பீரியட் வரமா, அப்போ பாப்புலேஷன் கம்மி, இப்போ பாப்புலேஷன் அதிகம். அதுக்கு அதே 5000 எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. சரி, கிடைச்சது வரலாம், என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி நிறைவுப்படுறது தான் நல்லது. பொங்கல் இனாம்ன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ இஸ்லாம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம், நம்ம கையில் காசு இருக்குது, இல்லாதவன் எத்தனையோ பேர் இருக்கும். அந்த பண்டிகையை கொண்டாட முடியாத நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கும். அதனால இந்த அமௌண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னும் நான் போய் வாங்கலை, இது வரைக்கும் வாங்கினதில்லை. பட் இந்த தடவை போய் வாங்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா அது அடுத்தவனுக்காவது கொடுக்கலாம்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும். பட் இதை நிறைய பேர் வேற விதமாலாம் பேசுகிறாங்க. இது இந்த காசு, அது எந்த காசாக இருக்கட்டும், இது மக்களுடைய காசு. இல்லாதவனுக்கு போய் சேருதுன்னா சந்தோஷம் தான். அவன் அதை வாங்கி அதை யூஸ்ஃபுல் ஆகிறான், அந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுறான்னா உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஒரு ஒர்த்தபுளான ஒரு விஷயம் தான். ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய பவர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நிலைமையில தான் இருக்குது. எந்த அரசியல்வாதியும் வந்தாலும், எந்த அரசியல் சேஞ்ச் ஆனாலும்
அந்த லெவல்ல இருந்து இன்னும் மாறி வரல. ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம. இப்போ ஒருத்தன் ஒரு பண்டிகை இருக்கப்பட்டவன் நல்லா கொண்டாடுறான், இல்லாதப்பட்டவன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது இது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் அது எதுவாகவும் இருக்கலாம், இதனுடைய அரசியல் பின்புலம் வந்து எதுவானா இருந்துட்டு போட்டோம். பட் வந்து அந்த காசுனால அவன் உபயோகப்படுறான், அவனுடைய சந்தோஷமா அந்த அந்த ஒரு 3 நாள் கழியுதுன்னா மேபி அது வந்து அக்செப்டபிள். கண்டிப்பாக பிரயோஜனம் தான். ஏன்னா இப்போ ஏழை எளிய மக்களுக்கு இந்த 3000ன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸு, என்னை பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் தான். பட் என்னை விட அடிமட்டத்தில் இருக்கிறாங்கல்ல ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் 3000ன்றது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதனால கண்டிப்பாக முதலமைச்சர் கொடுக்கறது ரொம்ப பிரயோஜனமாக தான். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அரசியல் பேசுகிறவங்க என்னென்னு பேசிட்டு போயிடலாம். நான் பொதுமக்கள்ன்றதுல என்னோட கருத்து அது கொடுக்கறது நல்லது. இன்னும் அடுத்த அவர் ஆட்சியில் நெக்ஸ்ட் டைம் வந்தாருன்னா இதே வந்து 5000 அவர் இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ரொம்ப மக்கள் இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ 250 கோடி கொடுக்குறாங்கன்னா ஒரு 100 கோடி பொங்கலுக்கு போய்ட்டு அந்த 3 நாளில். எப்படி பொங்கலுக்கு டாஸ்மாக் ஆமாம் வந்துடும். டாஸ்மாக் இல்லைன்னா இப்போ நடத்த முடியாது. இதை கவர்மெண்ட்டே அப்படி தானே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க மூடுங்கன்னு. எங்கே மூடினாங்க? 500 கடையை என்னமோ மூடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 கடையை திறந்துருப்பாங்க எங்கேயாச்சும். ரெண்டாவது இவங்க வந்த உடனே நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய் ஏடிஎம்க்கு இருக்கும்போது நீ 5000 ரூபாய் கொடுனாரு இவர் ஏன் 5000 ரூபாய் கொடுக்கல? அதே நேரத்தில் இவங்க ஒரே ஒரு தப்பு பண்ணுறாங்க, என்னென்னா சர்க்கரை கொடுக்குறாங்க. சர்க்கரை தேவையில்லை. நம்ம பொங்கல் எதில் பண்ணுவோம்? வெள்ளத்தில் தான் பண்ணுவோம். வெல்லம் தான் மெயின். ஒரு அரிசி வெல்லம் கொடுக்கலாம். சர்க்கரை கொடுத்தா அது சர்க்கரையை வச்சு பொங்கல் பண்ணவே மாட்டோம். சர்க்கரை பொங்கல் யாரும் பண்ண மாட்டாங்க. வெல்லம் போட்டு தான் பொங்கல் பண்ணணும். அதுவும் உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் இவங்க அந்த சர்க்கரையை கொடுக்குற அதெல்லாம் கொஞ்சம் திருத்தணும். அவங்க 2 கரும்பு கொடுத்தாங்க, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, வெல்லம் இதெல்லாமே சேர்த்து கொடுத்தாங்க. இவங்க அதெல்லாம் கொடுக்கல. அதெல்லாம் வந்து அதாவது அகென்ஸ்டாக இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ அதை பண்ணுவேன், இதை பண்ண, அதை கொடுப்பேன், நீ அதை கொடுன்னு வந்து சொல்கிறாருல்ல. அப்போ இவர் கொடுத்துருக்கலாமா? இப்போ இருக்கும்போது இவர் கொடுக்கல. அதெல்லாம் வந்து அப்போ வந்து சொல்கிறத செய்யணும். அதுதான் அது செய்யல. இப்போ எடப்பாடி அவர்கள் மேடையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க ஆட்சியில் நாங்க 5000 கொடுத்தோம், நீங்க 3000 தானே கொடுத்தீங்க, அது கம்மி தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறிகொண்டு அவர் பேசுறாரு. சோ அதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆமால இந்த வருஷம் கொடுக்கலாம், அந்த வருஷம் கொடுக்கலாம், எல்லாம் சேர்த்து 1000 பிரிச்சா 3000 வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே வந்து அரசியல் தாங்க இது. அதாவது என்னன்னா, இப்போ அரசியல் இன்னொரு 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அதனால இது 3000 அவர் சொல்றாரு 5000. அந்த 5 வருஷமும் 5000 கொடுத்தாரா? அதை நீங்க கேட்கணும், அதை நோட் பண்ணணும். எல்லா தீபாவளி வருது, எல்லா பொங்கல் வருது. இப்போ கல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் டார்கெட்டிங் எனி இஸ்லாம். இப்போ கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம்னா, இப்போ வந்து ஒரு ரம்ஜானு கொண்டாடுறோம், இப்போ அவங்களும் வந்து ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வந்து உங்களுடைய வருமானத்தில் 2.5%, அது யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த 2.5% எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். இது வந்து நாங்கள் செய்கிறோம், நானும் செய்கிறேன். இது வந்து மேண்டட்டரி. இது இறைவன் வந்து மேண்டட்டரியாக சொல்லியிருக்கான். அதனால என்ன ஆகுதுன்னா, இல்லாதவன் வந்து அவனும் வந்து சந்தோஷமா கொண்டாடுறான். துணி வாங்குறதுல இருந்து அவனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்குறதுல இருந்து எல்லாமே செய்யறாங்க. பட் நம்ம ஹிந்துஸ் கல்ச்சர்ல, இந்தியால அது இல்லை. எல்லாருமே பேசலாம். அதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணரணும். இப்போ ஏடிஎம் ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை அறிவிச்சு ஒரு திட்டமும் வந்து ஃபினிஷிங்கில் கிடையாது. எக்ஸாம்பிள், நம்ம சென்னையில் வந்து இன்னைக்கும் வந்து நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் பொது ஆள். அதான் இப்போ திரும்ப சொல்கிறேன். நான் வந்து 41 இயர்ஸாக இதே சென்னையில் இருக்கிறேன். என்னைக்கு டிஎம்கே ஆட்சி வந்ததோ அவங்க வந்த பிறகு தான் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டியை நல்லா டெவலப் பண்ணாங்க. நல்லா டெவலப்ன்றது சாதாரண டெவலப்மெண்ட் கிடையாது. அதில் மக்கள் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சா விட அதில் எவ்வளோ பிரயோஜனம் அடைஞ்சாங்கன்றது நல்லா தெரியும் எல்லாருக்குமே. ஒன்று. ரெண்டாவது வந்து எத்தனை பிரிட்ஜு கட்டி இப்போ கிண்டில எல்லாம் இவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது டிஎம்கே ஆட்சியோட அச்சீவ்மெண்ட் தான். ரெண்டாவது, இந்த அடையார் பிரிட்ஜு போடும்போது எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து மேயராக இருந்தார், யார், சிஎம். அப்போது ஒவ்வொரு நாளும் அவர் அந்த ஸ்பாட்டில் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணுவார். என்னென்ன ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேலை நடந்திருக்கு, எப்படி செய்கிறாங்கன்றது எவ்ரிடே வில் சி அந்த இடத்த. ஏன்னா நான் டெய்லி நான் வந்து அந்த இடத்துல போகும்போது அவரை பார்ப்பேன். ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஒரு கேப்பும் போட்டுட்டு, அந்த காலத்தில் சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் எடுத்து கட்டின ஒரு பிரிட்ஜை ஏடிஎம் காட்சி வந்தோடனே அந்த பிரிட்ஜு சரியில்லை, அது குவாலிட்டி கிடையாது அப்படின்ட்டு, குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லைன்ட்டு அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருந்த ஆளை கொண்டாந்து அவங்க எல்லாம் செக் பண்ணி இல்லை இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால குறை சொல்கிறாங்க, எல்லாரும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எதிர்கட்சின்னு அவங்களுக்கு வேலை என்ன?
ஆளுங்கட்சியை குறை சொல்றது எதிர்கட்சிய வேலை. அது நான் இருந்தாலும் அப்படி சொல்றேன். இப்ப நான் ஆட்சி அமைச்சேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை பத்தி நீங்க விமர்சனம் தான் கொடுப்பீங்க. அது விலைக்கு இயற்கை, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லது செய்யறாங்களா அதை பாராட்டிட்டு போயிட்டே இருக்கணும். 5000 ரூபாய் எப்போ கொடுத்தாரு அவர் சொல்லுங்க? புயலுக்கோ வெள்ளத்துக்கோ அப்பதான் கொடுத்தாரு. அவரெல்லாம் பேசவே கூடாதுங்க. ஜெயலலிதா சொல்றீங்களா? அவங்க வந்து ரெகுலரா கொடுக்கலனாலும் ஒரு கஷ்டம்னா உடனே கொடுப்பாங்க. இவர் கேட்கணும். கொரோனா நேரத்துல சொன்னாரு, ஸ்டாலின் கொடுத்தா சொன்னாரு கொடுங்க கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்தாரா? அப்ப இவர் என்ன சொன்னார்? ஒரு 4000 கொடுங்கன்னாரு, கொடுக்கல. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 ரூபா கொடுத்தாரு. ஸ்டாலின் இவரெல்லாம் எடப்பாடிலாம் பேசவே கூடாது. இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் என்ன பண்ணாரு? நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கப்போ இவரை பத்தி பேசவே கூடாது. இவரெல்லாம் அதுக்கு மேலதான். இப்போ மாசம் மாசம் மகளிர் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க இருக்கும்போது கொடுத்தாங்களா? ஆனா மகளிர் தொகை இப்பதானே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதான் சொல்றேன். அது எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 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 வருஷம், 3 வருஷம் 2 வருஷம் மேல இருந்த. அதனால அவங்க கொடுத்தாங்களா? அப்படி கிடையாது. எந்த கட்சி வருதோ அந்த கட்சியினுடைய அவங்க செயல்பாடு இப்ப சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் மகளிர் சொல்றதுதான். மக்கள் டிவியில பேட்டி கொடுக்குறாங்க, நல்லா சிறப்பா இருக்குது. மகளிருக்கு நல்ல வாய்ப்பு, ஸ்கூல் பசங்களுக்கு வாய்ப்பு, ஸ்டூடெண்ட்க்கு வாய்ப்பு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. ஸ்கூல் பசங்க காலேஜ் போகுது, ஒரு 1000 ரூபாய் அந்த ஹெல்ப்பாக இருக்குல்ல. அதே மாதிரி லேடிஸு பசங்க மகளிர் இருக்கிறாங்க, அவங்க காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தராங்க. இதெல்லாம் நீங்கள் கூட கணக்கு போட்டிங்கன்னா இவர் 5000 ரூபாய் கொடுத்தது எங்கே, இது எங்கே போயிட்டோம் சொல்லுங்க? எதுவுமே கொடுக்காததுக்கு இந்த 3000 ரூபா கொடுத்தா போதும். ஏதோ கொடுக்குறாங்கல்ல, கொடுக்காமே இருக்கிறதுக்கு போன வருஷம் சுத்தமா மக்களுக்கு கொடுக்கல. இந்த வருஷம் எங்களுக்கு 3000 ரூபாயாவது கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு மன திருப்தியில மக்கள் சில பேர் இருக்காங்க. அந்த மன திருப்தி தான் மக்களுக்கு உண்டானது. ஆமா, எலெக்ஷனுக்கு தான் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போன வருஷம் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ போன வருஷம் கொடுக்கல. அப்போ இது எலெக்ஷன் வந்த பிறகு தானே கொடுக்குறாரு. அது அப்போ எவரி இயர் நீ கொடுத்துருந்தேன்னா அப்ப எல்லா கட்சிகளும் அப்படிதான் செய்வாங்க அப்படின்றாங்க மக்கள். அப்படி கிடையாது. அப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணலையே. அவங்க வருஷம் தானே கொடுத்தாங்க. அவர் 4 வருஷம் இருந்தார், 4 வருஷம் கொடுத்துட்டு போயிட்டு. அப்படி இவர் வந்து இப்போ 5 வருஷம் இருந்தார், 5 வருஷத்துல கொடுக்கலையே. இப்போ நீங்க எலெக்ஷன் டைம்ல கொடுக்குறீங்க. எடப்பாடி சொல்றாரு 5000 ரூபாய் நான் கொடுத்தேன். 5000 ரூபாய் எத்தனை தடவை கொடுத்தாரு? எத்தனை பொங்கலுக்கு கொடுத்தாரு? எத்தனை தீபாவளிக்கு கொடுத்தாரு? நீங்களும் அரசியல் நோக்கத்தோட தானே பாக்குறீங்க. ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லாதவனுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லா ஆட்சியிலும், எல்லா பண்டிகையிலும், எல்லா நேரத்திலும் நீங்க கொடுக்கணும். தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசம். இவங்க ஆட்சியில வந்து ஆட்சி பிடிக்கின்றதுக்காக எல்லா கட்சியிலும் தான் சொல்றேன். எலெக்ஷன் டைம்ல நான் அதை பண்றேன், இதை பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்றாங்க. அதை வாக்கு நிறைவேற்றி தான் ஆகணும். அது இல்லாட்டி மக்கள் வந்து விட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம் ஆட்சியில் தண்ணியை திறந்து விடாததுனால எவ்வளவு கஷ்டங்களை மக்கள் அனுபவிச்சாங்கன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதா? அது ஒரே ஒரு வார்த்தை கலெக்டருக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தா, செம்பரம்பாக்கம் ஏரியா சரியான நேரத்தில் திறந்து விட்டுருந்தா இத்தனை மக்கள் உயிரடைய மாட்டாங்க, இவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்காது. அது காரணம் யாரு? அவையில போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போ அவங்களுடைய எல்லாரோட நிர்வாக குறைவுகளும் இருக்கும். குறைவை மாற்றி எது நல்லதோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களுடைய நிதி நிலைமையை வச்சு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் அறிக்கையில் அது சொன்னது இப்போ நிறைவேற்றி ஆகணும் அடுத்த தேர்தல் அறிக்கை முன்னாடி. அதனால அவங்க இப்போ கொடுக்குறாங்க. அது அப்படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு இதெல்லாம் பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டி எந்த ஸ்டேட்ல ஒரு எலெக்ஷன் வருதோ உடனே அங்க மோடி வந்து அங்க ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சுறாரு. உண்மையே இல்லையா? அப்பேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாதா? கண்டிப்பா பண்ணுவாங்க. மக்களுக்கு எப்பயுமேமா முன்னாடி செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. கரண்ட்ல என்ன பண்றோமோ அதுதான் ஞாபகத்துல இருக்கும். ஆமா, இல்லைன்னா நம்ம ஃபேமிலிலேயே சொந்தக்காரங்களே பாருங்க என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் மறந்துடுவாங்க. மக்கள் நீங்க என்னதான் செஞ்சாலும் இந்த 5 வருஷத்துல மறந்துடுவாங்க. இந்த கரண்ட்ல என்ன பண்றோமோ அதுதான் ஞாபகத்துல இருக்கும். அதுதான் இவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. அதனாலதான் இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாரு இருக்கா சொல்லுங்க? எல்லா கட்சிக்காரங்களும் கொடுக்குறாங்க, இல்லாதவங்க கொடுக்கறது கிடையாது. இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஐயோ வாங்க, மக்கள் வேண்டாம் நான் சொல்றாங்க, வாங்குறாங்கல்ல, வாங்கிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க கொடுத்தீங்கிறதுக்காக எனக்கா போட போறாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனா ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, எலெக்ஷன் டைம்ல கரெக்டா நிறைய பண்ற மாதிரி இருக்கே அப்படின்றாங்க. வேற என்ன பண்ணுவீங்க? எந்த ஆட்சி பண்ணல சொல்லுங்க? எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் பண்றது ஆமா இல்லைங்களா? ஆமா, யூசுவலா எப்பயுமே அது நடக்க வேண்டியது தானே. சமீபத்துல Facebookல பல வீடியோஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ரேஷன் கடையில ஊழல் நடக்கிற மாதிரி, ஏதோ கொடுக்காம ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி, நாங்க அப்புறமா தான் வருவோம், நீ அப்புறமா அப்படிலாம் சொல்றாங்க. சோ சென்னையில நீங்க இப்ப லைன் நிக்குது, பட் கரெக்டா விநியோகிக்கப்படுதா கேட்டீங்களா? பாதி நேரம் வந்து கீ வைக்கும் போது அதுக்கு கீயை ஒர்க் ஆகலாம் 2 மணி நேரம் நின்றுலாம் வாங்குறாங்க பொருள். போன வாரம் அதே டெக்னிக்கல் இஷ்யூ போன வாரமே இருந்தது. நானே வீட்டுக்கு பொருள் வாங்க போல, 2 மாசமா வாங்கல, போன வாரம் வாங்கலான்னு போனேன். ஒர்க் ஆகலைங்க, கொஞ்சம் சர்வர் டவுனா இருக்கு, ஒரு 1 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. நான் வந்துட்டேன் திருப்பி. இந்த மாசம் பொருளே வாங்கலை, அதனால 2 மாசமா வாங்கல தான், இது 3வது மாசம். நார்மல் பஸ்லயே நடக்குது.
அந்த ஃப்ரீ பஸ்ஸுன்றாங்க, அந்த நிப்பாட்ட வேண்டிய பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டாம போயிடுது, இல்லைன்னா தள்ளி போய் நிப்பாட்டுறது. அதுக்குன்னு சில முதியோர்கள் அந்த தேவைக்கு அந்த பஸ்ல போனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுன்றவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போய் ஏறினா அவங்க மூஞ்சி காமிக்கிறது, இந்த ரேஷன் கடையில் மூஞ்சி காமிக்கிறது, இது வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃப்ரீன்னா வந்து ரொம்ப ஒரு இலக்காரமாக நினச்சிக்கிறாங்க. இந்த ஜனங்களும் வந்து புரிஞ்சுக்காம வெயிட் பண்ணி வாங்கணும், அவங்களும் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் போய் விழுறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரணும். இத்தனை ஒரு நாளைக்கு 100 டோக்கன், ஒரு நாளைக்கு 200 டோக்கனா, இல்லை எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும் அவங்களும். பட் மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணணும். இது நடக்குது எல்லா ரேஷன் கடையிலையும், அந்த எரிஞ்சு விழுறது. ஏன்னா ஆள் பற்றாக்குறை, 2 பேர் இருக்கான். ஒரு ரேஷன் கடையில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கான், அவன் தான் பில்லும் போடணும். அந்த பில்லு போட்டு அவன் தான் வந்து கியூவில் நிற்கிற ஆளுங்களுக்கு அந்த அரிசி சக்கரை எல்லாமே போடணும். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அந்த கடுப்பு வரும் தான். ஒன்று எம்ப்ளாயி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டு, பண்ண முடியலன்னா இருக்கிற வச்சு சிஸ்டமேட்டிக்காக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அது ரெண்டுமே இவங்க பண்ணுறதில்ல. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் அந்த ரேஷன் கார்டு இருக்கிற இடத்துல 2 பேரை போட்டிங்கன்னா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? ஒரு ஆள் வந்து மினிமம் ஒரு ரேஷன் பொருட்களை வாங்க வரானா அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 8 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதையும் ஸ்பெண்ட் பண்ணும், பில்லும் போடணும்னா அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக வரும் தான். அது ஒரு பாயிண்ட். பட் நம்ம மக்களும் அதை ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கணும்னா சில நேரத்தில் அவங்களும் வந்து அன்மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க. இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சர்வர் ப்ராப்ளம், எல்லா வேலையும் ஒன்றா பண்ணும்போது எல்லா வந்து லாக் ஆகிடும்ல, அப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு ரீசன். ரெண்டாவது எல்லா மக்களும் ஒரே டைமில் போகும்போது இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி இவங்க டோக்கன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன் சிஸ்டத்தை என்ன பண்ணியிருக்கணும், இந்த டோக்கன் இந்த டோக்கன் வரைக்கும் இந்த அவரு, இந்த டோக்கன் இந்த அவரு, இந்த இத்தனை அவரு அப்படின்ற அந்த டோக்கன்ஸை டைமிங் மாதிரி தான் பிரித்து கொடுத்துருந்தாக்க அந்த அளவுக்கு போய் முச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் 3000 கிடைக்குதே எப்படி விடுவாங்க? அவங்க இப்போ எனக்கு வேணும் எனக்கு வேணும் கிடைக்காம போயிடும், அப்படி அந்த தாட்டில் போயிடுறாங்க. ஒன்று அதனால கூட்டம். செகண்டரி என்னன்னாக்க இந்த சர்வர் ப்ராப்ளம். ஏளனமா அப்படிலாம் பார்க்கல, அவங்களோட பேர்டன் அதிகமா இருக்கு, அதோட கோவத்தோட வெளிப்பாடு தான் அவங்களுக்கு. சப்போர்ட்டுக்கு ஆளுங்களை கொஞ்சம் அதிகமா போடணும். அந்த டைம்ல மக்கள் மொத்தமா ஒரு 100 பேர் 500 பேர் வந்து கியூல நின்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த பேர்டன் தானே. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாஃபோ ஒரு சிஎல் ஸ்டாஃபோ ஏதோ ஒரு கொஞ்சம் ஸ்டாஃப் ஒரு 4 பேர் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது பயன்பாடு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு சில ஸ்டேஷன்ல போலீஸ் போட்டிருக்காங்க, ஒரு சில இதுல ரேஷன் கார்டில் போலீஸ்க்கே கிடையாது. அது அப்பப்போ சின்னதாக டெக்னிக்கல் இஷ்யூ வருமா, என்ன பண்ணுறது? எல்லார் வீட்லேயுமே தான் இப்போ நம்ம டிவி வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கிறோம். சின்ன ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இல்லை கூப்பிட்டு சரி பண்ணுவோம். அது மாதிரி தான் சில டெக்னிக்கல் இஷ்யூ வர்றப்ப அவங்களும் உடனே பார்க்குறாங்க. சில இடத்துல ஊழியர்கள் ஏடாகுடமாக பேசுகிறாங்கன்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். என்ன பண்ணுறது, அவனும் மனுஷன்தான். சில நேரத்தில் எங்கே உள்ளேயோ கோவத்தை யார்ட்டையாச்சும் காட்டிடுவாங்க, இல்லை யாராச்சும் போகிற போக்கில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, நீங்களே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுறீங்க அப்படி இப்படின்னு. அதில் கூட அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. நம்ம என்னடா இவ்வளோ கரெக்டாக பண்ணி நம்மளை இப்படி சொல்லிடுறாங்களே அப்படின்னு. சில பேர்லாம் நேரத்தெல்லாம் பாருங்கள், எங்கள் ரேஷன் கார்டெலாம் 7 மணி 8 மணி முள்ள உட்காந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ரேஷன் கடை இல்லைப்பா 6 மணியோட எங்களுக்கு முடிச்சிச்சு நாங்கள் போகிறோங்கிறாங்க. சில இடம் அப்படி இருக்குது, சில பேர் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடாதுல்ல.